ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சமையல் இல்லைங்க, கார்த்திகை தீபம் எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பாருங்கள், சாமிக்கு சூப்பராக பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. வாசலில் குழம்புட்டாச்சு. பக்கத்து வீட்டு அக்காவா அவங்க வாசலில் குழம்புட்டாச்சு. அதனால் பெரிய குழம்புலாம் போட முடியாது, சின்ன சின்ன குழம்பு தான் போடலாம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பிளாட்டில் இருக்கிறவங்களாம் அவுள் பொரி, கார்த்திகை பொரி சூப்பராக செஞ்சாச்சு. பாருங்கள், ரெடியாக செஞ்சு வச்சாச்சு. கார்த்திகை தீபத்துக்காக பொரி ரெடி பண்ணியாச்சு. பொரியை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து சுபா என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், மூஞ்செல்லாம் கழிட்டு சேரீ கட்டிட்டு வந்தாலும் காப்பி குடிக்கணும். மணி 6 மணி ஆயிடுச்சு. விளக்கேற்றணும் வேறு, காப்பி குடிக்கணும் வேறு, ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் காப்பியை குடிச்சிட்டு திருவண்ணாமலை தீபம் விளக்கேற்றுற சவுண்டிக்கிட்டோம். நான் டக்குன்னு கிச்சனில் ரெடி பண்ணி வச்சுருந்த விளக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு, குத்து விளக்குக்கு நேற்றே நான் வீடியோவில் டிப்ஸ் சொல்லியிருந்தேன். குத்து விளக்கில் அந்த பூ வைக்க முடியலை, கீழே விழுந்துருந்தா ரப்பர் பாண்டு போட்டு அதில் சொறி விட்டிங்கன்னா சூப்பராக குத்து விளக்கில் பூ வச்சிடலாம். சாமிகிட்ட குழந்தை எல்லாத்தையும் வச்சாச்சு. டிவியில் பாருங்கள், திருவண்ணாமலை தீபம் வந்து ஏற்றியாச்சு அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணி எல்லாம் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளே வீட்டில் தீபத்தை ஏற்றிடலாம், மணி 6 மணி ஆயிடுச்சு, அங்கே சொல்லிட்டாங்க நம்மளும் ஏற்றிடலாம் சொல்லிட்டு விளக்க சூப்பராக ஏற்றியாச்சு. சாமிகிட்ட விளக்கு ஏற்றிட்டு மெழுகுபத்தியில் சாமியில் விளக்கு வந்து சாமி விளக்கை வந்து மெழுகுபத்தியில் பொருதி அதை எடுத்து வச்சு எல்லாத்துலேயும் குத்து விளக்கு, கீழே இருக்கிற கார்த்திகை தீப விளக்கு எல்லாத்துலேயும் வந்து மெழுகுபத்திலே ஈஸியாக பொருதிடலாம். தீக்குச்சை பொருதி வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு விளக்கோட ஒரு விளக்கை வச்சு பொருதிக்கிட்டு இருக்கிறதுக்கு அழகாக சூப்பராக மெழுகுபத்தியில் ரெடி பண்ணி எல்லா விளக்கையும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. பக்கத்து வீட்டக்கா விளக்கு கொண்டு வந்து வாசலில் வைக்கலையா அப்படின்னாங்க. இந்த வந்துக்கிட்டே இருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு தான் வரணும், இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளக்கையும் சூப்பராக பொருதி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெளியில் கொண்டு போய் விளக்க வைக்கலாம். கார்த்திகை தீபத்துக்கான செஞ்ச பொரியும் கொண்டு வந்து வச்சாச்சு. அவுள் பாயாசம் செஞ்சு வச்சுருந்தாலும் அந்த அவுள் பாயாசையும் கொண்டு வந்து சாமிகிட்ட வச்சாச்சு. சாமிக்கு வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி புகை போட்டுட்டு விளக்க ஒன்றுனா எடுத்துகிட்டு போய் வெளியில் அழகாக செட் பண்ணி வச்சலாம். மாடிப்படியிலலாம் ஃபுல்லாக கீழே வரைக்கும் வைக்கணும்லங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்ட்டு ஏன்னா பாதி நம்ம வச்சா பாதி வந்து அவங்க வைப்பாங்க பக்கத்து வீட்டக்கா. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வைப்பா, மீதி வந்து அவங்க வைப்பாங்க. அப்படி ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாம்பிராணி புகை காமிச்சிக்கலாம் சாமிக்கு. முருகருக்கு சாம்பிராணி புகை போட்டு விட்டுலாம். அவருக்கு தானே இன்றைக்கி உகந்த நாள், திருவண்ணாமலையாருக்கு தான் உகந்த நாள். அதெல்லாம் தீபத்தை ஏற்றிலாம். சில பேர் கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலையிலேருந்து சாப்பிடாம எடுத்துட்டு சாயந்தரம் விளக்கேற்றிட்டு தான் சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்ற 2 தோசையும் ஒரு கை இப்படி சோறே நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியாது, பட்னியாக கிடக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நான் எப்போவுமே சாப்பிட்ருவாங்க. அந்த கொஞ்சோண்டு சாப்பிட்றத சாப்பிட்ருவேன். விரதம்லாம் இருந்தது கிடையாது. அதனால் விரதம் வந்து இருக்கிற அளவுக்குலாம் உடம்புல சத்து இல்லை, தெம்பு இல்லை, மயக்கம் வந்துடும் எனக்குலாம். சாப்பாடு பசி மட்டும் என்னால் தாங்க முடியாது, அதெல்லாம் சாப்பிட்ருவேன். அதாவது எங்கேயாவது போனால் அந்த சாப்பாடு மட்டும் லேட்டாக ஆனிச்சுன்னா எல்லாம் பொறுத்துக்க முடியாது, கோவம் ஒரு டென்ஷன் ஆகும். என்ன பண்ணுறது, போகிற இடத்துல முன்ன பண்ண தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் டயத்துக்கு சாப்பிட்ருவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாம்பிராணி புகை போட்டாச்சு, விளக்கு எடுத்து வந்து வாசலில் வச்சாச்சு. பக்கத்து வீட்டக்கா வந்து இந்த வந்துக்கிட்டே இருக்கேன், நாங்கள் என்னக்கா முதலே கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரேன். நாங்கள் சரி மாடிப்பள்ளியில் நீங்களும் வச்சுருக்கேன், நான் கொஞ்சம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், குத்து விளக்கு ஒன்று வச்சு சுற்றி விளக்க வச்சாச்சு. வாசப்படியில் வச்சாச்சு. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சிங்கு வரைக்கும் கொண்டே விளக்க வச்சிருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஊரில் வந்து குப்பைமேடு இருக்குல்ல, மாட்டு தொழுவம், குப்பைமேடு எல்லா இடத்துலையும் கொண்டு வச்சுருவாங்க. பைப்படி, கிணத்தடி. நாங்கள் ஆற்றுக்கரை ஓரத்தில் இருந்ததுனால ஆற்றுக்கரையிலெல்லாம் கொண்டே விளக்கு வச்சுருவாங்க அம்மா. பாத்ரூமு எல்லா இடத்துலையும் கிணத்தடி, பைப்படி, அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லா இடத்துலையும் வைப்பாங்க. இப்போ எல்லோரும் ஃப்ளாட்டில் இருக்கிறனால மாடிப்படி, மேலே இருக்கிற திட்டு செவரு, அந்த செவரு, இந்த செவரு அந்த மாதிரி வச்சு அழகுக்காக சூப்பராக வைக்கிறாங்க. அது மாதிரி புழங்குற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம வச்சிடணும். சூப்பராக வச்சாச்சு. இப்போ வந்து அந்த பக்கத்து தக்காட்ட போய் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துர்லாம், அந்த அவுள் பொரியை கொடுத்துர்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ நேரம். அந்த விளக்க அந்த குட்டீஸுக்கு, அவங்க வீட்டில் இருக்கிற பாப்பா, அவங்க அந்த அண்ணன், அந்த அக்கா எல்லோரும் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. சரி நானும் கொடுத்துட்டு கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து லேட்டாயிரும் கொடுக்கறதுக்கு, கையோட கொடுத்துட்டோன்னு பார்த்துக்கிட்டு தான் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் போயிட்டு சரி பிடிச்சிட்டாங்களா இல்லைன்னு எட்டி பார்ப்போன்னு பார்த்தா அந்த பாப்பா வந்து அவங்க அப்பாட்ட இப்படி பிடிங்கப்பா அப்படி பிடிங்கப்பான்னு சொல்லி அந்த பாப்பா வந்து போஸ் கொடுத்துட்டே இருந்துச்சு. அப்போ தான் நான் நினச்சிருந்தேன், ஏன்னா தான் ஆம்பளை பசங்க இருந்தாலும் அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து அப்பா கிட்ட தான் ஒட்டுவாங்க அதிகமாக. இல்லை அப்பாவோட பொம்பளை பிள்ளைங்க வந்து இருந்தால் அது ஒரு ஜாலி தான். இல்லை ஃப்ரெண்டு மாதிரி நல்லா ஹாப்பியாக பழகிக்கிட்டு ஃபோட்டோ பிடிச்சாங்க. ஆண்டி வாங்க ஆண்டி அப்படின்னுச்சு. இல்லை பாப்பா நீங்கள் பிடிங்க, நான் சும்மா தான் பார்த்துக்கிட்டேன்ட்டு சரி ஸ்நாக்ஸை கொண்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள்ட்ட கொண்டே அவுள் பொரிக்கையும் வச்சு அந்த அவுள் பாயாசத்தையும் அவங்கள்ட்ட கொண்டே கொடுத்தா அவங்க வந்து நாங்கள் இன்றைக்கி எதுவுமே செய்யலை, விளக்கம் மட்டும் தானே பொருத்தணும் அப்படின்னாங்க. ஏன்க்கா பொரி செய்யலை அப்படின்னா எங்கள் இதில் பழக்கமே இல்லைனாங்க. எங்கள் இதில் அம்மாட்ட கலேசியம்மாக்கெல்லாம் பழக்கம் இல்லை, எங்கள் மாமியார் விட்டு பழக்கம். அதனால அப்பையிலேருந்தே கார்த்திகைக்கு பொரி வாங்கி செய்வேன், சென்னைக்கு வந்து பழக்கத்துக்கு வந்துருச்சு அப்படி சொல்லி சூப்பராக இருக்குது அப்படின்னு வாயில் போட்டு பார்த்துட்டு கூப்பிட்டு சொன்னாங்க. அதில் இன்னும் அவங்கள்ட்ட பேசிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னோன்னே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சரி கோயிலுக்கு போய்ட்டு வரலாம், விளக்கெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடை எல்லா விளக்கையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு, ஏன்னா நம்ம பாட்டுக்கு போய்ட்டு ஸ்க்ரீன் வேறு ஓரமாக வச்சுருக்கோம், அது பாட்டு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதில் விளக்கெல்லாம் மலையேற்றி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க பாருங்கள், பொங்கல்.
நேற்று பிரதோஷம் போல இருக்குது. அங்கே பிள்ளையார் கோயிலில் இருக்கிற சிவனுக்கிட்ட வந்து பால் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து குடிச்சிட்டு அம்மன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு பொங்கல் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்படியே மணி வந்து நேற்று 8:45 மணி ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுபாக்கு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சேன். நாங்கள் பொரிய தின்னா அவ்வளோ தின்னா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போகலாம், நானும் பொங்கலை சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு பாலை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. யாரும் டிஃபன் வேணான்ட்டாங்க. இப்படி தான் கார்த்திகை தீபம் 2024 எங்களுக்கு சிறப்பாக போணுச்சு. 2025 புது வருஷமாக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒளிமயமான எதிர்காலம் வரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்கள் லட்டுவிலேருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கார்த்திகை தீபத்தை ஏற்றி முருகரையும் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த வீடியோ என்ன வீடியோ வருதுங்கிற நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாய், வணக்கம்.